பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். உங்களோடு நம்ம பாரத தேசத்துக்கே ஒரு நீட் ஃபார் அன் ஆர் அப்படின்ற ஒரு பதிவு தான் தரப்போறேன். ஒரு பக்கம் மருத்துவம் அதுலலாம் நம்பிக்கை இருந்தாலும் நமக்கான ஆன்மீக நம்பிக்கை அப்படின்றது வேர்லயே இருக்கு. நம்ம இந்தியா எதில் முன்னேறுதோ தெரியல. டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல உலக நாடுகள்ல போட்டி போட்டு முதல் இடம் வரத்துக்கே ரெடியா இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நிறைய நடந்தார்கள். கோயிலுக்கா நடப்பாங்க, காய்கறி வாங்க நடப்பாங்க. ஆனா இன்று வேகமான ஒரு வாழ்க்கை. மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல சொல்வாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அவ்வளவு வேகம், வேகத்தை கொஞ்சம் குறைக்கணும் சுவாமின்னு வேண்டாராம் அவர் அப்ப. ஆனா நம்முடைய வேகம் 4G 5Gன்னு அந்த வேகம் போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வேகமான உலகத்துல எல்லாத்துக்குமே வண்டி, உணவு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றோம், கிடைக்கிற நேரத்துல சாப்பிட்றோம், எந்த தரமோ அதை ஏத்துக்கிறோம். எதுலையுமே பாத்தீங்கன்னா நம்மளால வீட்டுல தான் சமைத்த ஆரோக்கிய உணவு இப்படிலாம் வேலை நிமித்தமா முடியல. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நிறையவே அந்த டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. மருத்துவம் சார்ந்த பதிவு, யோகா பதிவுகள்னு நிறைய வருது. கண்டிப்பா அதெல்லாம் பின்பற்ற வேண்டும். எது சரி என்று பார்த்து பின்பற்ற வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுல 3 முக்கியமான விஷயங்கள் சொல்கின்றார்கள். உணவு பழக்கம், கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சு நல்ல உணவுகள், ஃபைபர் உணவுகள், புரோட்டீன் சாப்பிடுங்க. உணவு, உறக்கம், 3 ஊவை அவங்க முக்கியமா சொல்லுவாங்க. உணவு, நல்ல ஒரு 8 மணி நேரம் 7.5 மணி நேரம் உறக்கம், உடற்பயிற்சி. இந்த 3 ஊ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட இன்னும் ஒன்றும் முக்கியம் நம்மை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு. அது என்ன தெரியுமா? பல காலம் இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதியில் இருப்பவர்கள், அடியனுக்கு தெரிந்து ஒருத்தர் போயிட்டு வந்தாரு, அதை தான் நான் சொல்றேன். திருவாரூர் மாவட்டம், உங்க எல்லாருக்குமே ஆரூரா தியாகேசா அப்படின்ற அந்த அற்புதமான திருக்கோயில் தெரியாதவர்களே இருக்க மாட்டீர்கள். அங்க தியாகராஜ பெருமானுடைய கோயில் உண்டு. சுந்தரரோடு சுவாமி அவ்வளோ திருவிளையாடல் புரிந்த இடம், அவ்வளவு பெரிய கோயில். இந்த திருவாரூர் மாவட்டம் தியாகராஜர் கோயில்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர், ஒரு 20 to 28 கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் ஏறக்குறைய அரை மணி நேரத்துல இருந்து 35 நிமிஷம் நம்ம பயணித்தோம் என்றால் திருவெண்ணிக்கரும்பீஸ்வரர் அப்படின்ற இந்த சிவாலயத்தை அடையலாம். இந்த கோயில் என்னமா ஏதோ புதுசா இருக்கே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். தேவார பாடல் பெற்ற ஆலயங்களுள் இது ஒரு ஆலயம். அப்ப இது இன்றோ நேற்றோ வந்த ஒரு புதிய கோயில் அல்லது ரொம்ப பப்ளிசிட்டிக்காக வர வேண்டிய கோயில்லாம் இல்லை. இந்த கோயில் உண்மையா சொல்ல போனா எல்லாரும் அறியப்பட வேண்டிய கோயில். ஒவ்வொரு சிவபெருமான் பக்தர்களும் தேடி தேடி வாழ்க்கையில தேவார பாடல் பெற்ற தலங்களை நம்ம எல்லாருமே பார்க்கணும். சோழ நாட்டுத்தலம், பாண்டிய நாட்டுத்தலம், கொங்கு நாட்டுத்தலம், இப்படி அழகா இருக்கு. வாழ்க்கையில நம்ம இந்த 2 வருஷத்துல சோழ நாட்டுத்தலம் எல்லாமே பார்த்துடணும். பாண்டிய நாட்டுத்தலம் ஒரு 3 நாள் தங்கிட்டாலே ஒரு 14 தலம் தான் முடிச்சிடலாம். இப்படி வச்சு 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 பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய கொள்கையே மேன்மையா இருக்கும். அப்படி பார்க்க வேண்டிய பாடல் பெற்ற ஒரு தலம் தான் அருள்மிகு வெண்ணிக்கரும்பீஸ்வரர். இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம். சுவாமியே பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கரும்ப, இந்த பொங்கல் சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாரியில எல்லாம் வரும், கரும்பை கட்டுக்கட்டா கட்டி எடுத்துன்னு வருவாங்க வியாபாரத்துக்காக. அது மாதிரியான அமைப்பில் கரும்பை அப்படியே கட்டி வைத்தால் போல் இருக்கக்கூடிய பானம் தான் சுவாமியோட லிங்க திருமேனி. இந்த ஆலயத்திற்கு சென்று அவரே தித்திப்பில்லையா, எனக்கான அளவுக்கு அதிகமான தித்திப்பு குறைய வேண்டும் என்று இந்த சுவாமியை வலம் வர வேண்டும். வலம் வரும் பொழுது கையில் எந்த அளவு, ஒரு 50 கிராம் சர்க்கரை என்றால் 50 கிராம் ரவை எடுத்துக்கணும். ரெண்டையும் வச்சு சரி சம அளவு, 50 கிராம் ரவை 50 கிராம் சர்க்கரைனா ரெண்டும் சேர்ந்து ஒரு 100 கிராம் சரிசமமா வைத்து சுவாமியை வலம் கோயிலுக்குள் கொட்டாதீர்கள் சொல்றாங்க. நியாயம் தானே, ஏன்னா நிறைய எறும்பு வருது. அதனால அதை கொண்டு வெளியே யாரும் கால்படாத வண்ணம் குளம் இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட அதை கொட்டுங்கள். எறும்போ ஏதோ ஒரு பிராணிகளோ சாப்பிடும். அந்த பூச்சி இதெல்லாம் அந்த ரவையெல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அன்னதானம் பல பல புண்ணியங்களை தரும். ஆனா அன்னதானம்னா மனுஷனை அழைத்து மனிதர்களுக்கு கொடுக்கறதா அன்னதானம் நினைக்கிறோம். அது அன்னதானம் தான். ஆனா நாமும் அறியாமல் ஒரு 100 கிராம் ரவை சர்க்கரைய ஒரு 1000 எறும்பு சாப்பிடுதுன்னு வைங்களேன், அதுவும் அன்னதானம் தான். எந்த அளவு அன்னதானம் செய்கின்றோமோ
அடுத்த பிறவில வயிற்றுக்கான எந்த உபாதையுமே இருக்காது. இன்று நீங்கள் வயிறார நன்றாக உண்டு வாழ்கிறீர்கள் என்றாலும் அது போன பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியம் தான், அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. அதனால இந்த வெண்ணிக்கரும்பீஸ்வரர் எப்பேற்பட்ட ஆலயம்னா, நாடு பதவி என அனைத்தும் இழந்த ஒரு மன்னன், சோழ மன்னன், தனது தாயோடு யாரும் அறியா வண்ணம் அந்த புதல்வனை மட்டும் காப்பாத்துறாங்க. ராஜா இறந்துடுறார், அவருடைய வாரிசு இந்த குழந்தை, அந்த குழந்தையோடு அம்மாவிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். அந்த அம்மாவும் குழந்தையும் இந்த சுவாமி கோயிலில் ஒளிந்து வாழ்ந்து வளர்ந்து வீரக்கலைகளை கற்றுக்கொண்டு மறுபடியும் சாம்ராஜ்யத்தை மீட்டுகின்றான் என்றால் இந்த சுவாமியினுடைய சக்தி அளப்பரிய சக்தி. வெண்ணி கரும்பீஸ்வரர், வெண்ணினா பூக்கள்ல ஒரு வகை, கரும்புனா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் தித்திப்பையும் கொடுக்கும் இந்த சுவாமி கோயிலுக்கும் ஒரு முறை சென்று வாருங்கள். மருத்துவர் சொல்றத கேட்கணுமா? கண்டிப்பா கேட்கணும். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணுமா, உடற்பயிற்சி செய்யணுமா, சொன்ன உணவை எடுத்துக்கணுமா, மாத்திரைகளை உட்கொள்ளணுமா, உறக்கம் நல்ல தரமா இருக்கணுமா, இதெல்லாம் தேவை. அதில் அடியன் எதுவுமே சொல்லலை, இதெல்லாம் தேவை. ஆனா நம்ம வாழ்க்கையில சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க. இன்னொருத்தர் ரொம்ப நல்லா படிச்சிருப்பார், நல்ல வேலைக்கு போவார், கை நிறைய சம்பளம் வாங்கியிருப்பாரு, நல்ல வீடெல்லாம் கூட இருக்கும். 30 வயசு ஆகியும் பொண்ணு தேடுவாங்க. எதனால? அப்ப எல்லாமே நம்முடைய கர்ம வினைகள், கர்ம பயன்கள், இதை வச்சுதான் நமக்கான நன்மைகள் நடக்குது. அதனால மருத்துவர் சொல்றத கேட்டாலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக இறை அருளால் மட்டுமே மாற முடியும். எவ்வளவோ பேர் வேல்மாறல் படிச்சு தீராத வியாதியில இருந்தெல்லாம் மீண்டு இருக்கின்றார்கள். அடியே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசத்தை பாராயணம் செய்து பலரும் பல வியாதிகளில் இருந்து மீண்டிருக்கிறார்கள். அப்ப இது எல்லாத்துக்குமே தேவை இறை பக்தி, இறை அருள். அப்ப நம்ம எடுக்கிற முயற்சி வீணாக போகக்கூடாது. நான் உட்கொள்ளும் மாத்திரை, உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் எல்லாம் வைத்து நான் ஆரோக்கியமாக இந்த சர்க்கரைன்ற வியாதி, டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இறை அருளும் தேவை. அதனால யாருக்காவது ரொம்ப நாள் இந்த மாதிரி பிரச்சனையில இருந்தா இந்த மருத்துவர் சொன்ன பரிந்துரைகளையும் மாத்திரைகளையும் உட்கொள்ளுங்கள். ஆனா கண்டிப்பா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை சுவாமிய மனமாற பிரார்த்தித்து, ரொம்ப சிறிய கோயில், ரொம்ப அழகா இருக்கும், முன்னாடியே கார்லாம் கூட பார்க் பண்ணலாம், பெரிய குளம் இருக்கும். அதனால இந்த ஆலயத்திற்கு வலம் வெண்ணி கரும்பீஸ்வரரிடம் உருகி வேண்டி வாசலில் நீங்கள் வலம் வந்த அந்த ரவையையும் சர்க்கரையையும் கொட்டி விடுங்கள். ஏதாவது ஒரு ஜீவன்கள் சாப்பிடும். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் அப்படின்றத குறைத்து ஒரு தரமான வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அதுக்கு இறையருள் தேவை. டயபெட்டிஸ்க்கு ஒரு சிவாலயமா? ஏதோ இடத்துல யாராவது சொன்னா ஒரு லேண்டு நல்லா விலையா உயர்ந்திரும், 2 வருஷத்துல நல்லா விலை போகும்னு சொன்னாலாம் நம்பிடுவோம், வாங்கியிருக்கோம். அது விலை போக ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம். யார் யாருக்கோ எதையோ எப்பப்போ நம்பியிருப்போம். சுவாமிக்காக ஒரு நம்பிக்கை வைத்து இந்த வெண்ணி கரும்பீஸ்வரர்ன்ற ஆலயத்துல ஒரு தடவையாவது உங்கள் கால் வைத்து சுவாமியை உள்ள முருகி வேண்டிக் கொண்டு வாருங்கள். உங்களுடைய டயபெட்டிஸ் என்பது கண்டிப்பாக கியூர் ஆகுமான்னு சொல்ல முடியாது, ஆனா அது ஒரு கண்ட்ரோல்ல இருந்த ஒரு தரமான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக சிவபெருமான் அருளுவார். இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான கோயில், இறைவன் தொடர்பான ஏதாவது ஒரு நம்பிக்கை தரும் விஷயத்தோடு அடியேன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.